சரி அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சரி தேர்தல் அரசியலில் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரியான ஆட்கள் தான். சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வந்து அரசியலை வந்து அனுமானிக்க முடியாது சார். ஃபீல்டில் வேலை பார்க்குற இப்போ நீங்கள் எந்த கட்சி தான் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கல, எல்லாரும் தானே நீங்க வந்து நெகட்டிவா பாக்குறீங்க. இது நாள் வரலையும் அவங்க வந்து திமுக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துரும்ன்ற மாதிரி விஜய் வந்து நம்பினார். அதிமுக கூட்டணிக்கு வரும்னு எடப்பாடி நம்பினார். இப்ப அந்த கதவை மூடிட்டாரு விஜய். அதனால அக்கா இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கதவை அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது செகண்டரி சார். ஆனால் விஜய் மாதிரி விஜயோட ரசிகர்கள் மீடியா நீங்க எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், விஜய் அதிமுகவோட கூட்டணி வர்றது தான் அவருடைய கட்சி வளர்வதற்கும் விஜய் என்கின்ற ஒரு நடிகர் உதவும். ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணி பாஜகவோட இல்ல அவங்க பேசட்டும். அப்படி சொன்னா பாஜக இருக்கு கூட்டணி இல்ல. இல்ல இப்ப இதுல நான் இன்னொரு இடத்துக்கு நகர்றேன் சார். இருங்க சார். அந்த கதவை மூடிட்டாரா இல்லையா? இல்ல இல்ல அதனால சார் அது கதவை மூடுறதுல இருந்து வெளிப்பாடு தான் அக்காவோட. இல்ல அது அவங்களோட அந்த கூட்டணி இது சார். அது அவங்க வந்து இப்ப அந்த கவலையில அவங்க இருக்கிறாங்க. My question is whether விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் இஸ் அ பொலிட்டீஷியன் ஆர் நாட். அதுதான் நான் அவரை வந்து பொலிட்டீஷியனாவே நாங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. சரிங்களா?